டாடா ஏஐஏ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுல வெல்த் பில்ட் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு யூனிட் லிங்க்ட் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த பாலிசியில பிரீமியம் அலோகேட் பண்றதுக்கோ இல்ல பாலிசி அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. அண்ட் எக்ஸ்ட்ரா அலோகேஷன் ஆஃப் யூனிட்ஸ்மே நீங்க ரிட்டர்ன் ஆஃப் மொர்டாலிட்டி சார்ஜஸ் மூலமா பண்ணலாம். அண்ட் வெல்த் பூஸ்டர்ஸ் உங்களுக்கு ஃபண்ட் வேல்யூ என்ஹான்ஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா அலோகேஷன் ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம்ல கொடுக்குறாங்க ஃபார் ஃபீமேல் லைஃப். வெல்னஸ் பெனிஃபிட்ஸும் வைட்டாலிட்டி ரைடர்ஸோட கொடுக்குறாங்க. பார்ஷியல் வித்ட்ராவலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கறதுனால செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக கூட நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற பிளான் வேரியன்ட் பொறுத்து டிஃபர் ஆகும். பட் ஸ்டில் ஒரு யூனிட் லிங்க் பாலிசி அப்படின்றதுனால சில சார்ஜஸ் இருக்கும். லைக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், டிஸ்கண்டினியூஸ் சார்ஜஸ், இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்கு. பட் மற்ற பாலிசி, அதாவது இதே மாதிரி யூலிப் பிளான்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிறத வச்சு கம்பேர் பண்ணும்போது இதில் நிறைய சார்ஜஸ் இல்லைன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் இருக்கிற சார்ஜஸ் எல்லாமே ரிகரிங்காக நம்மளுடைய ப்ரீமியம்லேருந்து டிடக்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு லாங் டேர்ம்ல ஓவரால் ரிட்டர்ன்ஸை கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி மற்ற யூலிப்ல இருக்கிற மாதிரி இதில் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், பார்ஷியல் வித்ட்ராவல் சார்ஜ், ஃபண்ட் ஸ்விட்சிங் சார்ஜ், ப்ரீமியம் ரீடைரக்ஷன் சார்ஜ் கிடையாது. இந்த பிளான்ல ஆட் ஆன் ரைடர்ஸும் அலோ பண்றாங்க. அண்ட் 28 ஃபண்ட் ஆப்ஷன்ஸும் 2 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க ரிஸ்க் அப்பிடைட்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஹோல் லைஃப் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் வந்து ஒரு இன்பில்ட் ஆப்ஷனாகவே இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபண்ட் ஸ்விட்சிங் அண்ட் ப்ரீமியம் ரீடைரக்ஷன் ஒரு பர்டிகுலர் இயரில் எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லோன் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இல்லை. லாக்இன் பீரியடும் 5 இயர்ஸ். அண்ட் செட்டில்மெண்ட் டேர்ம் அப்போ பாலிசி ஹோல்டர் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கை பேர் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கு. இதெல்லாமே மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் இதோட அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். உங்களுக்கு இன்னும் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பாலிசி இன் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். ஸோ இன்னும் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்காக நம்ம இந்த பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 30-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஃபார் சம் அஷ்யூர்ட் ஆஃப் 10 lakhs. ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 10 years, பாலிசி டேர்ம் 30 years, ஆனுவல் ப்ரீமியம் 1 lakh. ஸோ ப்ரீமியம் 10 yearsக்கு அவர் கட்டிட்டே வந்தாருன்னா ஃபண்ட் வேல்யூ 30 years கழிச்சு அவருக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேப்லர் காலம் 2 டைப் ஆஃப் ரிட்டர்ன்ஸ், அதாவது ஃபியூச்சர் அசியூம்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வச்சு தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம் கேஷ் ஃப்ளோவை. அதாவது 4 and 8% per annum தான் இது பாலிசி ப்ராஷர்லையுமே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ இந்த பாலிசி எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு காட்டுறதுக்காக. இவ்வளோதான் இதில் வரும், அப்பர் ஒரு லோவர் லிமிட்ஸ் கிடையாது. இது கேரண்டீட் ரிட்டர்ன் கிடையாது. ஏன்னா உங்களோட ஆக்சுவல் வேல்யூ இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா செவரல் ஃபேக்டர்ஸ் டிபெண்டாக இருக்கும், இன்க்ளூடிங் யோர் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ். இப்போ ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 4% per annumல உங்களுக்கு 2.73% வருது. ஃபண்ட் வேல்யூ 30 years கழிச்சு 19.91 lakhs வருது. இதே 8%, அதாவது பெஸ்ட் கேஸ் சினாரியோல அட் தி எண்ட் ஆஃப் 30 years ஃபண்ட் வேல்யூ 52.57 lakhs. ஸோ ஐஆர்ஆர் 6.65% வருது. இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். அதாவது பாலிசி டேர்மே 30 years இருக்கும் போது இந்த ரேஞ்ச் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 6% இருந்து ஒரு லாங் டேர்ம் கோலை மீட் பண்ற அளவுக்கு சஃபிஷியன்டா இல்லை. ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் அந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது நம்ம நினைச்ச மாதிரி ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்ல நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு பாலிசியில இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாம நம்ம ரெண்டுத்தையுமே அந்த 1 lakh இதில் இன்வெஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, அதை வச்சு அப்படியே ஸ்பிளிட் பண்ணி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ லைஃப் கவருக்காக பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம். இதோட சம் அஷ்யூர்ட் 10 lakhs. அப்போ ஆனுவலாக நமக்கு ப்ரீமியம் 10,700 rupees. பாலிசி டேர்ம் 30 years, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 10 years. இது பெனிஃபிட் இல்லுஸ்ட்ரேஷனுக்கு சிமிலராக தான் எடுத்திருக்கோம் ஃபார் அ ஃபேர் கம்பேரிசன். அப்போ பேலன்ஸ் அமௌண்ட்டே 89,300 வருது. இது நம்ம ரிஸ்க் அப்பிடைட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸாக பிபிஎஃப் அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுன்னு எடுத்திருக்கோம். இங்கே உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் அண்ட் கோல்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்கே ஜஸ்ட் உங்களுக்கு 2 சினாரியோ, அதாவது ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ப்ராடக்ட் எப்படி ரிட்டர்ன் கொடுக்கும், ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட் எப்படி ரிட்டர்ன் கொடுக்கும்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக நம்ம ரெண்டுத்தையுமே எடுத்திருக்கோம். இப்போ பிபிஎஃப்ல 15 year மினிமமாக கான்ட்ரிபியூட் பண்ணணும், இது கம்பல்சரி. ஆனால் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் இங்கே 10 years தான். ஸோ லாஸ்ட் 5 years மினிமம் கான்ட்ரிபியூஷனாக 500 rupees நம்ம பிபிஎஃப்ல பண்ணுறோம். அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ரிடீம் பண்ணும்போது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்ளை ஆகும். ஸோ போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ வச்சு தான் நம்ம ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணியிருக்கோம். அண்ட் எப்படி இதுக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கணுமே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிபிஎஃப் பிளஸ் டேர்ம் இன்சூரன்ஸோட காம்பினேஷனில்
IRR பார்த்தீங்கன்னா 6.64% வருது. இது டாடா AIA SIP பிளானோட பெஸ்ட் கேஸ் சினாரியோ, அதாவது 8% சினாரியோட மேட்ச் ஆகுது. பட் ஸ்டில் டாடா பாலிசி ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்னால அது கேரண்டி ரிட்டர்ன் கிடையாது. ஆனால் PPF ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், உங்களுக்கு கேரண்டிடா இவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கும் அண்ட் கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ. இதே வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் காம்போல பார்த்தீங்கன்னா போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்னே 1.49 crore வருது. இதுக்கு IRR 10.99% வரதுனால இது ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன். உங்களுக்கு கார்பஸ் அக்யூமுலேட் பண்றதுலயும் லாங் ரன்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? டாடா AIA SIP பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இதுல டூயல் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ், இன்வெஸ்ட்மெண்ட் growth ரெண்டுமே ஒரே பாலிசில. ஆனா ஒரு போர்ஷன் ஆஃப் த பிரீமியம் உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷனுக்கும் ரிமைனிங் நீங்க சூஸ் பண்ணிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் ஸ்டில் பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கொடுக்கல. ஏன்னா ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ரெண்டுமே இந்த பாலிசியை ப்ரொபோர்ஷனேட்டா இல்ல. இந்த எந்த லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளேஷனை கம்ஃபர்டபிளி பீட் பண்ணாதான் அந்த ரிட்டர்ன் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதர்வைஸ் நம்ம ஃபினான்ஷியல் கோலோட இன்ஃப்ளேட்டட் காஸ்ட்டை மீட் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கும். அண்ட் இதுல இருக்க லிக்விடிட்டியும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல உங்களுக்கு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். அந்த அளவுக்கு ஈஸி ஆக்சஸ் கிடையாது. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது இதோட காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு அன்அட்ராக்டிவ் ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் லைஃப் கவருமே மற்ற பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பேர் பண்ணா வெரி லோ. ஒரு டேர்ம் பிளான்ல உங்களுக்கு ஹை கவரேஜ் அஃபோர்டபுள் பிரீமியம்ல கிடைக்கும். ஸோ நிறைய பாலிசிஸ் இந்த பஜார்ல இருக்கிற மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் ஹை ஏஜென்ட் கமிஷனுக்காக இதை புஷ் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் பி வேர். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு உங்களுடைய ரிஸ்க், ரிட்டர்ன், லிக்விடிட்டி உங்களுக்கு எது கரெக்ட் ஆகும் சூஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் லாங் டேர்ம்ல நல்ல பெட்டர் அவுட்கம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம்.